முதலாவதாக திரு ஷியாம், ஏற்கனவே எம்பியாக இருக்கிறவர் ஏன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்ற கேள்வி அப்ப எழுந்தது. அதற்கு பல்வேறு காரணங்களும் கூறப்பட்டன. இன்னைக்கு தாம் போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம்? ஏன் இந்த திடீர் மாற்றம்? கிளாசிக் பொலிட்டிக்கல் ராங் டிசிஷன்ங்க. திரும்ப ஆரம்பத்தில் எடுத்ததும் ஒரு ராங் டிசிஷன் தான். அதாவது ஒரு இம்பல்ஸ், ஏதாவது ஒரு உந்துணர்வு காரணமாக, ஒரு பயம் காரணமாக, கோபம் காரணமாக அரசியல்ல இது மாதிரியான தவறான முடிவுகளை எடுப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். திரும்ப அப்படியான ஒரு முடிவை தான் எடுத்தார். முடிவை திருத்திக் கொள்கிறார். ஆனாலும் ஒரு டேமேஜ் ஆயிப்போச்சு. அதை மறுப்பதற்கே இல்லை. பெர்செப்ஷன் செட் ஆயிடுச்சு. அவங்க கட்சிக்குள்ளேயும் ஆயிருக்கு, திமுகலயும் ஆயிருக்கு. திமுகல ஏற்பட்ட அந்த மன முறிவுங்கிறது ஒருவேளை தனது தேர்தல் தோல்விக்கே காரணமாகி விடுமோ என்கிற ஒரு பயம்தான் இப்ப ஒரு வியூகத்தை மாத்திருக்கிறார். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே அவர் தெளிவாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணங்களையும் விளக்கி இருந்தாரு. மாநில அரசியலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன் என்பதான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஒரு மூத்த அரசியல் தலைவரும் கூட. அப்படி இருக்கும் போது இப்படி திடீர்னு அந்த முடிவை மாற்றுவது எத்தகையதா பாக்குறீங்க? அவரோட முடிவு அவர் பத்திரிகை பேட்டியாவும் கொடுத்திருக்கிறாரு. அந்த பத்திரிகை அதை யூடியூப்ல அவர் அப்படியே டோட்டலா அந்த வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயல்பாக ஒரு வீடியோ வெளியிடும் போது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்? ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம், பாடி லாங்குவேஜ் பார்ப்போம். அப்போ திரும்ப தெளிந்து எடுத்த முடிவா தான் அது தெரிந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, 2026க்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மாறும், எனவே நான் சட்டமன்றத்துக்கு போட்டியிட விரும்புகிறேன். இதுதான் அவர் சொன்னது. இதுதாங்க. அதை இப்ப மறுத்தெல்லாம் பயன் இல்லை. இதற்கு பிறகு அவருக்கு அழுத்தம் வந்திருக்கும். திமுக கூட்டணி அதை ரசிக்கல, திமுக ரசிக்கல, அது நன்றாகவே தெரிந்தது. அவருக்கான ஒரு இடித்துறையெல்லாம் கூறியிருப்பாங்க. அப்புறம் அவரு மாற்றும் போது அவர் என்ன சொல்லி சமாளிக்கிறாருன்னா, போரில் முன்வாங்குவது, முன்னேறி போவது எப்படி முக்கியமோ அப்படி பின்வாங்குவது முக்கியம். அதாவது எக்ஸிட் பிளான். ட்ரம்ப் மாதிரி நான் மாட்டிக்கலாங்க, ராஜதந்திரம்ங்கிறாரு. அது ராஜதந்திரமா இல்ல ஈரான் போர்ல ட்ரம்ப் மாட்டிக்கிட்ட கதையா? டேமேஜ் அதுக்கு பிறகு ஆயிருதுலங்க. அதை நீங்க எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? இப்ப எக்ஸிட் பிளான் ட்ரம்ப் ஏதோ ஒண்ணு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, ஈரான் போரோட டேமேஜ் தானே. இது அவர் யோசிச்சு எடுக்கணும்ல. 8 தொகுதிங்கிறது எத்தனையோ கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ணி ஒரு தொகுதியை மாற்றி கொடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திரும்ப கூட்டணி பேரத்துல ஏற்பட்ட அந்த விஷயங்களை எல்லாமே அவர் பொது வழிக்கு கொண்டு வந்தாரு. அதுவே பெரிய தவறு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 8 தொகுதி வாங்கியாச்சு. இது பிறகு அவருக்கு ஏன் கொடுக்கல, இவருக்கு ஏன் கொடுக்கலங்கிற விளக்கம் தேவையில்லை. ஏன்னா அவர் கட்சி தலைவர். அவர் சொல்ற முடிவை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் செய்யணும். அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துதான் அவர் காட்டு மன்னார் கோயில்ல நான் போட்டி போடுவேன்னு சொன்னாரு. இப்போதாவது பின்வாங்கி இருக்கிறார். அந்த வகையில வேணா மகிழ்ச்சி அடையலாம். இப்ப நீங்க டேமேஜ் தான் அப்படிங்கிறீங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் திரு ஷியாம்? அந்த தொகுதியில இருக்கிறவங்க ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. அதாவதுங்க, எனக்கு அந்த தொகுதி ரொம்ப நல்லா தெரியும். இளைய பெருமாள் அவர்களோ ராமதாஸ் அவர்களோ எங்க அலுவலகத்துலதான் சந்தித்து பேசுவாங்க. 85, 88க்குள்ள. ஏன்னா 2 கம்யூனிட்டி ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சமாதானப்படுத்தணும் 2 பேருமே உண்மையிலேயே விரும்பினாங்க. இளைய பெருமாள் ஐயாவோட நானும் பீச்ல எல்லாமே பேசுவோம். இப்படி நிறைய கைகூடல. திரும்பவும் அந்த முயற்சி எடுத்தாரு. அதுவும் கைகூடல. ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா எல்லாம் நடத்தினாரு, பட்டம் எல்லாம் கொடுத்தாரு, கைகூடல. இப்ப ஒரு ஓட்டு வங்கி உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டு வங்கியை ஷேர் பண்றதுக்கு விஜயோட டிவிக்கே அந்த ஓட்டு வங்கியை ஷேர் பண்ணுது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல தான் அவர் நான் மாநில அரசுக்கு திரும்ப போறேன்னு சொன்னது. அவரோட ஓட்டு வங்கியை மீண்டும் மீட்டுருவாக்க செய்வதற்கான ஒரு வழி. அப்படிதான் நான் உண்மையிலே பார்த்தேன். ஒருவேளை அவர் ஓட்டு வங்கியை நினைத்து பயப்படுறாரு போல இருக்குன்னு. திமுக எப்படி அதை ரீடு பண்ணும்? அப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க என்ன கூட்டணி வந்துரும் சொல்றீங்களா? அப்படிதான் அவங்க ரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா நாங்க தனியாக ஆட்சி அமைப்போம்னு ஒரு கூட்டணி பார்ட்னருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆயிருது. அது எவ்வளவு பெரிய பேட் டிசிஷன். இப்ப எவ்வளவுதான் இவர் சரி பண்ணாலும் இனி எல்லாரையும் கட்டமைச்சு கொண்டு போகணும். அப்கோர்ஸ் அது இன்னும் டைம் இருக்குதுங்க. இன்னொரு 1 வாரத்துக்குள்ள இதெல்லாம் பேசு பொருளா இருக்காது. அதெல்லாம் நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆனா ஏதோ ஒரு வகையான ஒரு நம்பிக்கையின்மையை அது விதைக்கப்பட்டு விட்டது. காரணம் திருமாதான். துணை முதல்வர் பதவி அப்படின்றது சம்பந்தமாகவோ இல்ல தேர்தலுக்கு பிறகு சூழல் மாறும் என்பது சம்பந்தமாகவோ வரக்கூடிய கருத்துக்கள் முடிவை மாத்திருச்சா, இல்ல அந்த கருத்துக்களின் அடிப்படையில ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு முடிவு மாற்றப்பட்டுச்சா? அவர் 8 சீட்டு தாங்க. 8 சீட்ல சில தொகுதிகள் வெற்றி பெற முடியாது, ஒரு சில தொகுதிகள் வெற்றி பெறலாம். இதானே நம்ம அப்படித்தானே ப்ராபபிலிட்டி பார்க்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி துணை முதல்வர் ஆவாரு? அப்படின்னா துணை முதல்வர் ஆகணும்னா இன்னொரு கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறணும். அந்த கூட்டணியில ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்கு ரொம்ப தேவை இருக்கணும்.
அப்படி தேவை இருந்தா தானே நம்ம கூட்டணி பேரத்துல வந்து எனக்கு துணை முதல்வர் குடுன்னு கேட்க முடியும். அப்படின்னா திமுக அல்லாத கூட்டணி அப்படின்னு தானே அதை மீன் பண்ண வேண்டியது இருக்கு. வேற வழி இல்லைங்களே. அவர் சொன்னதுதான், அது எல்லாமே அவர் சொன்னதுதான். இப்ப என்ன சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் நீங்களா வந்து அத பெரிய அளவுக்கு மாற்றி ஒரு கருத்தை வந்து இங்க விதைச்சிட்டீங்க, அந்த கருத்து சரியில்லை, அது விஷ கருத்து, எனவே நான் போட்டியிடல, இளைய பெருமாள் ஐயாவோட மகனை வந்து நான் போட்டியிட சொல்றேன் இப்படின்னு அவரு சொல்றாரு. இது அவரு முதல்ல செஞ்சிருந்திருக்கலாம் ஒண்ணு. ஏன்னா எம்பியா இருக்கிறது எல்லாருக்குமே நானே என்ன சொன்னாங்க, திரும்ப வந்து ஒரு தலித் ஃபிகரா வந்து ஆல் இந்தியா லெவலுக்கு போயாச்சு. அவர் வந்து அவர் நினைச்சா உத்தரப்பிரதேசத்துல இருக்க தலித் லீடர்களோட பேச முடியும், பீகார்ல இருக்கிற தலித் லீடர்ஸோட பேச முடியும். அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் விட்டுட்டு எதுக்கு இங்க வரணும்? இங்க வந்து என்ன ஆக போகுது? அவர் ஹி ரெப்ரசன்ட்ஸ் தமிழ்நாடு தலித் ஃபேஸுங்க. அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு விஜய் கட்சியோ மத்தவங்களோ போறதுக்கெல்லாம் இன்னும் பெரிய காலம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை விட்டுட்டு இவர் மாநில அரசியலுக்கு வந்து ஒரு 234 எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏவாக இருந்து என்ன ஆக போகுது? வெற்றி பெறுகிற வாய்ப்பு இல்லாமல் போனா அது எவ்வளவு பெரிய பின்னடைவாக போகும். இப்படித்தான் நான்லாம் வந்து திங்கட்கிழமை என்னோட கருத்து வந்து இதுதான். இப்போது வந்து அவர் எடுத்திருக்கிற முடிவு அது நான் பாராட்டுகிறேன். காரணம் என்னன்னா அது கொஞ்சம் கஷ்டமான முடிவு தான். போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டி போடலைங்க அப்படின்னு ஜகா வாங்குறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவர் கஷ்டமான முடிவு தான். எனக்கு அவர் வந்து ரொம்ப இளைஞரா இருந்த காலத்துல இருந்து தெரியும். 99ல இருந்து இந்த தேர்தல் அரசியல் அவர் இருக்கிறாரு. சரி, கஷ்டமான கசப்பு மருந்தாக இருந்தாலும் கூட்டணியின் நன்மைக்காக அந்த மருந்தை உட்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரிஷா.